அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடை. இப்போ ஓடைனாலே எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னன்னா அது ஒரு நீர்நிலையை சார்ந்த ஒரு பகுதியாக ஓடை. அதாவது இப்போ ஆறு பார்த்துருப்போம், வாய்க்கால் பார்த்துருப்போம். அதனை விட கொஞ்சம் அளவில் பெரியதாக உள்ளது தான் ஓடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனித வாழ்வு இயற்கையோடு இயந்தது. மனிதனுடைய வாழ்வு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கையோடு இயந்த ஒன்றாக இருக்கிறது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் மாறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்க வல்லவை. இந்த இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம மனதை மயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட இப்போ இந்த ஓடையினுடைய காட்சி, ஓடை எவ்வாறு இங்கிருந்து ஓடுகிறது, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதை இப்ப ஒரு பாடலின் வாயிலாக நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்ற தோடி, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்ற தோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரம் இல்ல நாண நீலுழைப்பை கொடையை காட்டி. நெஞ்சில் ஈரம் இல்ல நாண நீலுழைப்பை கொடையை காட்டி. செஞ்சொல் மாத வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். செஞ்சொல் மாத வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும்.
ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓடையினுடைய சிறப்புகளையும், ஓடை எதற்கெல்லாம் பயன்படுது, அந்த ஓடை எப்படிலாம் ஓடுது, அந்த அதனுடைய ஓடக்கூடிய தன்மை எப்படி இருக்கு, அதிலிருந்து வரக்கூடிய ஓசையானது எவ்வாறெல்லாம் இருக்கு என்பதை ரொம்ப கவிநயத்துடன் நம்ம இப்போ இந்த பாடலின் மூலமாக பார்த்தோம். மீண்டும் நாம அடுத்த வகுப்புல இன்னொரு தலைப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.